தளபதி 70 படத்தை இயக்கும் லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக கலக்கி வருபவர் லோகேஷ் கனகராஜ். இவர் தனது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். இதனை முன்னிட்டு கூலி திரைப்படத்தில் இருந்து ஏதேனும் அறிவிப்பு வெளியாகுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர். கடந்த ஒரு சில நாட்களாக கூலி திரைப்படத்தின் டீசர் வெளியாகும் என தகவல் வந்தது. அதனை போலவே ரசிகர்களுக்கு மாஸ் அப்டேட் வெளியாகி கொண்டாட வைத்திருக்கிறது. மாநகரம் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் லோகேஷ் கனகராஜ். 2017ஆம் ஆண்டு வெளியான இப்படம் வெற்றியை பெற்றது. அதனைத் தொடர்ந்து காத்தியை வைத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கைதி திரைப்படம் அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றது. இந்த படத்தின் வெற்றியால் டாப் ஹீரோக்கள் அவரது படத்தில் நடிக்க ஆர்வமாக கதை கேட்டு வந்தனர். அதன் பிறகு விஜய், கமல், ரஜினி என அடுத்தடுத்து மிகப்பெரிய நட்சத்திரங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றார் லோகேஷ். தளபதி விஜயை வைத்து மாஸ்டர் என்ற திரைப்படத்தை இயக்கியதும் லோகேஷ் இந்திய அளவில் கவனிக்கத்தக்க இயக்குநராக மாறினார். கமல்ஹாசனின் தீவிர ரசிகரான இவர் விக்ரம் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் விஜயுடன் இணைந்து லியோ படத்தை உருவாக்கி பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைத்திருந்தார். அதன் பிறகு தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து கூலி என்ற திரைப்படத்தை இயக்கி வருகிறார் லோகேஷ். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு விக்ரம் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டது. அதுபோல இந்த வருடம் லோகேஷ் கனகராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு கூலி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிப்பு ரஜினி ரசிகர்கள் மத்தியில் கொண்டாட்டத்தை கொடுத்திருக்கிறது. இவருடைய பிறந்த நாளுக்கு பல பிரபலங்கள் வாழ்த்து கூறி வருகின்றனர். தளபதி விஜயும் தன்னுடைய வாழ்த்துக்களை லோகேஷிடம் கூறியுள்ளார். மேலும் மீண்டும் படம் நடிக்க ஆரம்பித்தால் உன்னுடைய இயக்கத்தில் நடிப்பேன் எனவும் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விஜய்க்காக கதை தயாராக இருப்பதாக லோகேஷ் கூறியிருந்தார். இதனால் இவர்கள் கூட்டணியில் தளபதி 70 உருவாக வாய்ப்பிருக்கலாம். மேலும் ஜனநாயகன் திரைப்படத்தில் ஒரு பாடலில் விஜயின் ஆஸ்தான இயக்குநர்களான லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் ஆகியோர் தளபதியுடன் இணைந்து நடனமாட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி வருகிறது. ஜனநாயகன் விஜயின் கடைசி படம் என்பதால் அவருக்கு சினிமாவில் இருந்து விடை கொடுக்கும் வகையில் அந்த பாடல் இருக்குமாம். அந்த பாடலில் தான் நெல்சன், லோகேஷ், அட்லி ஆகியோர் கேமியோ செய்ய இருப்பதாக ஒரு தகவல் வந்துள்ளது.